சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கடத்த வீரப்பன் திட்டம் போட்டதாக பிரபல இயக்குனர் ராம்கோபால் வர்மா தெரிவித்து எல்லாத்துக்கும் ஷாக் கொடுத்திருக்காரு. பிரபல இயக்குனர் ராம்கோபால் வர்மா அப்பப்போ விவகாரமான கருத்துக்களை கூறுறதுலையும் பிரபலமானவர். இவர் சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றிய மர்மங்கள் நிறைந்த திரைப்படம் ஒன்ன வீரப்பன் அப்படிங்கிற பேரில் படமாக்கியிருக்காரு. வீரப்பனோட நெருக்கமாக இருந்தவங்க மற்றும் அவரோட கூட்டணியில் இருந்தவங்க அப்படின்னு பலரோட பேசி வீரப்பனை பற்றி கேட்டு அவர் குறித்த வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த நிலையில் ரஜினியை கடத்தி அதன் மூலம் பிரபலமாக வீரப்பன் நினைச்சதாக ராம்கோபால் வர்மா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. வீரப்பன் used to think he is more famous than Rajinikanth and at one point he demanded the film to be made on him as a part of his ransom அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. மேலும் ரஜினியை விட புகழ் பெற நினைச்ச வீரப்பன் ஒரு கட்டத்தில் அவரை கடத்தி அதில் கிடைக்கும் பணத்தை வச்சு தன்னை பற்றி திரைப்படம் எடுக்க நினைச்சாரு அப்படின்னு தன்னோட ட்வீட்டில் ராம்கோபால் வர்மா குறிப்பிட்டிருக்காரு. யார் அவன் அப்படின்றப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்னு நான் அவன் பொறப்ப சொல்லவா சிறப்ப சொல்லவா? முதல்ல பொறப்ப சொல்லு. பேரு மருது, ஊரு தலையங்கோட்டை, இனத்துல சிங்கம் குணத்துல புலி. சிறப்பு எதை சொல்ல எத்தனைய சொல்ல? அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து போனானா ரோட்ல பட்டு கொடுத்துன பொண்ணு கூட 10 நிமிஷம் நின்று பார்க்கும். 10,000மோ 15,000மோ தெரியாது. சத்தியமா தூங்கவே மாட்டாங்க. என்னவா இருக்கும்? எதுக்கு இந்த காசு யாரா இருக்கும்? நாளைக்கு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டாண்டி என்ன பண்ணுறது? சூரிய நம்பி எந்த கேட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் முன் வருவாங்க. முத்தியாசம் கூப்பிட்டோன்னே படப்படப்புன்னு வேர்க்கும். ரைட்டு, வண்டி வேர்க்குது, ஆக்ஷன் டே மருது என் அப்பத்த இடுப்பை பார்க்காதன்னு சொன்னேன். அப்போ இடுப்பை பார்க்க இல்லை ரெடி 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 என்ன சாட்டு பங்காளி பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று எடுப்பாங்க. இப்படி இங்கிட்ட வச்சு இப்படி செசன் செசன் அப்பத்தா லுக்கு மாறுது. வேல்ராஜன் நீங்க பேப்பரை சைடில் காட்டினா மாறுதான் செய்யும். பேசத்தாண்டு டேய் மருது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என் பேரை சாதாரண டே உனக்கு நான் சோறு போட்டு வளர்க்கலடா, அதை போட்டு எடுத்து டேக்கு ஓகே. மாஸ்டர் இருந்துச்சு. அப்போ மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அப்பத்தா எப்படி மனநிலையோ அதே தான் நான். முடிஞ்சு போச்சு. நம்ம 5 நாள் முடிஞ்சு வச்சு கதை. அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி சன்னி வந்த கோழி மாதிரியே தெரிவேன்.